பிரதமர் மோடி 1978 காலத்தில் பிஏ படித்ததாக சொல்கிறார். அவருடைய இந்த டெல்லி யூனிவர்சிட்டி மார்க் ஷீட்டையும் அதே காலத்தில் ஒருத்தர் படித்ததாக சொல்லக்கூடிய அந்த மார்க் ஷீட்டையும் எடுத்து ஒப்பிட்டுட்டாங்க. ஒப்பிட்டதில் மிகப்பெரிய பகீர் தகவல் இருக்குது. ஒவ்வொரு மார்க் ஷீட்லேயுமே ஒவ்வொரு வகையான பேர் மோடிக்கு இருக்குது. ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்காங்கன்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, அதாவது மோடிக்கு MODI போடாமல் MODY போட்டிருக்கிறாங்க. அதே போல் நரேந்திர குமார் தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு சொல்லி இருக்கு. நரேந்திர குமார் தாமோதர் தாஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் MODY போட்டிருக்கிறாங்க. மோடி அவர்களுக்கு மட்டும் 3 வகையான பேர்கள் வந்துச்சு அப்படின்றதே அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல அந்த காலத்துல படித்தவருடைய சர்டிபிகேட்ல நார்மலான ஃபாண்ட் இருக்கும். ஆனா நம்ம மோடிஜி அவர்களுடைய சர்டிபிகேட்ல அந்த மார்க் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்றது கோத்திக் ஃபாண்டில் இருக்கும். இந்த கோத்திக் ஃபாண்ட் அப்படின்றது எப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1984க்கு பின்னாடி தான் அந்த ஃபாண்ட்டையே டெல்லி யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அன்றைக்கு காலகட்டத்தில் படித்தார் தெரியுமா, அவருடைய மார்க் எல்லாத்துலேயுமே கையில் எழுதியிருப்பாங்க. ஆனால் மோடிஜி அவருடைய சர்டிஃபிகேட்டை பாருங்கள், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 1970கள் காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் டைப்ரைட்டரோ அல்லது எலக்ட்ரானிக் டைப்ரைட்டரோ பயன்படுத்தவே இல்லையா. மூணாவது என்ன அப்படின்னா, அந்த மார்க் ஷீட்லேயே பாருங்களேன், சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டேப்லர் காலத்தில் போட்டிருப்பாங்க. ஆனால் மோடிஜி அவருடைய அந்த மார்க் ஷீட்டை பாருங்கள், டேப்லர் காலமே இருக்காது. நாலாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலத்தில் படித்தவருடைய அந்த சர்டிஃபிகேட் காட்டுறேன் பாருங்க, அதில் மார்க்குக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார் டைட்டில்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் சி ரிவர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது. அப்போ மோடிஜி அவர்களுடைய மார்க் ஷீட்லேயே அது இருக்கணும்ல, அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த வார்த்தையே இல்லை. அஞ்சாவது என்ன அப்படின்னா, அந்த அன்றைய காலத்தில் படித்தவருடைய அந்த மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதாவது DUP நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நம்பரை போட்டிருப்பாங்க. அதுதான் டெல்லி யூனிவர்சிட்டியோடைய கோடு. அந்த கோடு அதே மாதிரி மோடி அவருடைய மார்க் ஷீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மோடியுடைய மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் டைப் பண்ணப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இதில் கையில் எழுதியிருக்கிறாங்க, அதில் டைப் பண்ணி நம்பர் போட்டிருக்காங்க. அது எப்படி மாறுபடும்? ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் படித்தவருடைய மார்க் ஷீட்டில் கீழே டேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டு டேட்டை எழுதியிருப்பாங்க. மோடிஜி அவருடைய மார்க் ஷீட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா டேட்டட் அப்படின்றதுக்கு பதிலாக டெல்லி அப்படின்னு சொல்லி இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எதற்கு டெல்லி அப்படின்ற இடத்துல அது இருக்குது. ஏழாவது சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த அன்றைய காலத்தில் படித்தவருடைய அந்த மார்க் ஷீட்டில் மார்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணவரும் கையெழுத்து போட்டிருப்பாரு. அந்த மார்க் ஷீட்டை அந்த ப்ரிப்பேர் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணவருடைய கையெழுத்து இருக்கும். அப்படி மோடி அவருடைய மார்க் ஷீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா வெறுமன செக்டு பை மட்டும்தான் இருக்குது. ஏன் ப்ரிப்பேர்டு பைன்றது இல்லை? அப்போ இந்த 7 வித்தியாசங்கள் 2 பேருடைய மார்க் ஷீட்டை ஒப்பிடும்போது நமக்கு வருவதை பார்க்க முடியுதா இல்லையா?